ரோபோடெக் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பைனான்ஸில் P2Pயில் USDT பை பண்ணுற எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வலது பக்கம் ஓரமாக பார்த்தீங்கன்னா அசட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே ஆட் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மஞ்சள் கலரில் இருக்கிறது ஆட் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டமில் P2P ட்ரேடிங் இருக்குதா, கடைசியில் பாருங்கள் P2P ட்ரேடிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டாக மேலே பை வந்துடும். ஸோ இதில் நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். ரேட் வந்துட்டு அன்னன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு வாங்க போகிறீங்களோ அதை நீங்கள் ஃபில்டர் போட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே USDT இருக்குது, பக்கத்தில் அமௌண்ட் இருக்குதா மேலே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் பேமெண்ட்டு, அதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குதா, ஃபண்ட் சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆட் டைப்பில் வந்து 2 தான் ஆன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆன் பண்ணி வாங்கணும். அப்படின்னா தான் சேஃபஸ்ட் சைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடபிள் ஆட்ஸ் ஒன்லி வாங்கிக்கோங்க. இது ஆன் பண்ணிக்கோங்க. வெரிஃபை மர்ச்சன்ட்ஸ் ஒன்லி ஆன் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்துட்டு நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குகிறேன். ஓகேங்களா? ஸோ 1000 டைப் பண்ணிக்கிட்டேன். பேமெண்ட் டைமிங் 15, அதாவது நீங்கள் 15 நிமிஷத்துக்குள்ளே அமௌண்ட்டை உங்களால் சென்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த 15 சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இல்லைனா 30, நீங்கள் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே சென்ட் பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஆல் டிக் போட்டுக்கோங்க. அதாவது ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பேமெண்ட் மெத்தட்லாம் வந்துச்சுன்னா உங்களால் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடிஷ்னலாக உங்கள்கிட்ட டிஜிட்டல் ரூபி இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஜிட்டல் ரூபியில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு 50 பைசா அந்த ரேஞ்சு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் மற்றதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவும் கீழே சூஸ் பண்ண வேண்டாம். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துறப்போ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இங்கே எல்லாமே வந்துடும். இவங்ககிட்டலாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கு. அவர் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா பைபிள் USDT ட்ரேடர்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் நேமில் வந்துட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா பிரான்ச் மர்ச்சன்ட் போட்டிருக்கா, இங்கே அடிஷ்னலாக இமெயில், SMS, KYC, அட்ரஸ் இருக்கும். 4மே டிக் வந்துச்சுன்னா அவர் வந்துச்சு ஒரு ப்ரொஃபஷ்னல் இந்த மர்ச்சண்ட்டாக இருக்கார். அதாவது பைனான்ஸில் இந்த P2Pயில் மட்டும் பை அண்ட் செல் பண்ணுற ஒரு மர்ச்சன்ட். ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது இந்த லெவல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பிரான்ஸ் மர்ச்சன்ட், சில்வர் மர்ச்சன்ட், டைமண்ட் மர்ச்சன்ட் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பிரான்ஸ் மர்ச்சன்ட்டு. ஸோ மினிமம் அந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னா மேலே 2000 USDT காட்டுதா. ஸோ அவ்வளோ டெபாசிட் பண்ணி தான் இவங்க பிரான்ஸ் மர்ச்சண்ட்டாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க மர்ச்சண்ட்டாக இருந்தாலும் இல்லைனாலுமே நீங்கள் கண்டிப்பான முறையில் செக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கீழே இன்ஃபோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 30 டேஸ் ரேட்ஸ். ஓகேங்களா? 30 நாளில் பார்த்தீங்கன்னா 5161 பண்ணியிருக்காரு. இதில் மினிமம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 500க்கு மேலே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 30 டே கம்ப்ளீஷன் ரேட், இதில் 100% இருக்குது, வாங்கிக்கலாம். இதில் மினிமம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99%க்கு அபோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஆவரேஜ் ரிலீஸ் டைம்னா நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் எவ்வளோ நிமிஷத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாருன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு கம்மியாலே நமக்கு சென்ட் பண்ணிடுவார், ரிலீஸ் பண்ணிடுவார் USDT. அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் இவர்கிட்ட செல் பண்ணுறாச்சுன்னா ஆவரேஜ் பே டைம் காட்டுது, இவ்வளோ நிமிஷத்தில் உங்கள்கிட்ட செல் பண்ணிவிட்டு அவர் USDT வாங்குவார்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆவரேஜ் ரிலீஸ் டைம், பே டைமு. ஸோ கீழே ட்ரேட் டைப் பார்த்தீங்கன்னா அவர் P2P ட்ரேடிங் மட்டும் பண்ணனால இந்த ஆப்ஷன் இருக்குது. ஒரு வேளை பைனான்ஸில் ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அதுக்கு வேறு ஆப்ஷன் காட்டும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு 356 டேஸ் அக்கௌண்ட் இருக்குதா, இது மினிமம் 120 டேஸ்க்கு மேலே இருக்குது தான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இவர் 356 நாளுக்கு முன்னாடியே பைனான்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? இந்த USDT பை அண்ட் செல் பண்ணிகிட்ருக்காரு ப்ரொஃபஷனலாக. அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரேடு கூட முக்கியம், அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 354 டேஸ் இருக்குது. இதுவுமே 120 டேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஓகேவா? மற்றதும் செக் பண்ண தேவையில்ல. ஸோ அப்புறமா இவருக்கு நேராக பார்த்தீங்கன்னா UPI பைன்னு இருக்குது. ஸோ பைக்கு நேராக இடது பக்கம் பாருங்கள், வெரிஃபிகேஷன் இருக்குது. அப்படின்னா அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இவருக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ID ரெக்யூர்ட் போட்டிருக்காரா, பேமெண்ட் ரிசிப்ட் ரெக்யூர்ட் போட்டிருக்காரு. ஃபோட்டோ ID ரெக்யூர்ட்னா ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சி விடணும். ஓகேங்களா? அனுப்பிச்சினா மட்டும்தான் அவர் USDT ரிலீஸ் பண்ணுவார். அதாவது அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறதுக்கே அவர் அப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சென்ட் பண்ணி USDT வாங்கணும். அது கொஞ்சம் டைம் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா AR டிஜிட்டல் பிரசாந்த் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் பை பண்ண போகிறேன். ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே காட்டுது. மினிமம் அந்த 500 ட்ரேட்ஸ் மேலே பண்ணியிருக்காரு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99.6% இருக்குது. ஸோ இவர்கிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ நான் பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் இன்ஃபோ கீழே போட்டிருக்கா, இதெல்லாம் ரீட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் கண்டிப்பான முறையில். அவர் வந்துட்டு டேர்ம்ஸ் போட்டிருப்பார். அவரோட டேர்ம்ஸ் UPI IDயில் மட்டும்தான் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து மட்டும் தான் சென்ட் பண்ணணும். அதாவது அவர் எந்த UPI ID மென்ஷன் பண்ணுறாரோ அதுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் இவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் விட்ரா பண்ணணும், செல் பண்ணணும், திரும்ப இவர்கிட்ட பை பண்ணுறா இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு கேட்குறாரு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டும் கேட்குறாரு. அதாவது இந்த UTR ரெஃபரன்ஸ் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு கேட்குறாரு. அப்புறமா இந்த பேங்க் நேமும் உங்கள் நேமும் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கேட்டுக்காரு. ஓகேங்களா? அதாவது இந்த பேமெண்ட் ரிசிப்ட்லேயே அது இருக்கும், அதுதான் அப்படி டீட்டெயிலாக போட்டுக்காரு, அவ்வளோதான்.
ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் இவர்கிட்ட வாங்க முடியும். ஒருவேளை 2வது தடவை வாங்கலாம்னு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காரு, அதான் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு யூஎஸ்டிடி வரலன்னா உங்களோட ஸ்பாட் அண்ட் ஃபண்டிங் வாலெட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறதா ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுதா, மேலே பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அவருக்கு சேட் பண்ணிக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு அவர் நேம் காட்டுது, யூபிஐடி காட்டுது, என்னோடய நேம் காட்டுது ஓகேங்களா. ஸோ இவரோட யூபிஐடி நான் காப்பி பண்ணிக்கிட்டு என்னோடய பேமெண்ட் மெத்தட் வந்து ஃபோன்பேனால அதில் நான் யூபிஐடி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் யூபிஐடி ப்ளேஸ் பண்ண உடனே அவரோட இது வந்துடும், நியூ யூபிஐடி வந்து வெரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ரெஜிஸ்டர் நேம் பிரசாந்த் தின்கரா இருக்குதா, இதில் நேம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். பிரசாந்த் தின்கரா இந்த நேமும் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அவர்கிட்ட வாங்க வேண்டாம், ஆர்டரை கேன்சல் பண்ணிங்க ஓகேங்களா. சேஃப் இல்லைன்னு அர்த்தம். பைனான்ஸில் எந்த நேமில் கேஒய்சி பண்ணுறீங்களோ அந்த நேமில் தான் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா. இந்த பாலிசி வந்துட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணணும். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு அவர் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் 1000 டைப் பண்ணிக்கிட்டேன், பே கொடுத்துக்கிட்டேன். சென்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணனால நான் இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கீழே அப்லோடு பேமெண்ட் ப்ரூஃப் கிளிக் பண்ணணும். அமௌண்ட் சென்ட் பண்ணியாச்சு, ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் இமேஜ் ஆர் வீடியோ கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. கீழே ஐ ஹவ் மேட் த ட்ரான்ஸ்ஃபர் அதை டிக் போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துடணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும் அதை பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அவர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. இதில் தெரியுதுல கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரியுதா, இது தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு தான் கொடுக்கணும் ஓகேங்களா. அந்த யூடிஆர் ட்ரான்சாக்ஷன் ஐடி இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண முடியாது. இப்போது கீழே வலது பக்கம் ஓரமாக மெசேஜ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு நான் நீங்கள் கொடுத்த பேமெண்ட் மெத்தடில் சென்ட் பண்ணிவிட்டேன், செக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். அவர் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவார். இதில் வந்தீங்கன்னா மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் யூஎஸ்டிடி இன் 8 minutes 18 seconds. ஸோ அவ்வளோ இதுக்குள்ளே வந்துடும் அர்த்தம். ஸோ அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணோம். இதிலே வருதா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அவருக்கு சென்ட் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. 99.9% வந்துட்டு அவங்க உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை ஃபோனில் இன்டர்நெட் இல்லை பேட்ரி இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை ஃபோனில் எதுவும் வேறு இஷ்யூ இல்லைனா சின்ன ஒரு சில்லி மேட்டருக்காண்டி தான் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இன்டென்ஷனலாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நேமை கிளிக் பண்ணி அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணி தான் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி அவங்கள வெரிஃபை பண்ணி வாங்கும்போது அவங்க ஏமாற்ற மாட்டாங்க ஓகேங்களா. அதில் அவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லைனா தான் நீங்கள் வந்துட்டு சந்தேகப்படணும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒரு வாரம் ரிலீஸ் பண்ணலான்னா கூட இதில் அப்பீல் ஆப்ஷன் காட்டுனுச்சு இல்லை, அதை நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வலது பக்கம் ஓரமாக ஹெல்ப்னு இருக்குது பாருங்கள், இவங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அதை நம்ம 15 minutes மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல, அது கூட ரிலீஸ் பண்ணலன்னா கீழே ஹெல்ப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்பீல் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரியுதா, பேமெண்ட் ரிசீப்ட்னு சொல்லிட்டு, அவ்வளோதான், அவர் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். தோ பேமெண்ட் ரிசீவ்ட், தேங்க்யூ, அது ரிலீஸ் இன் ஃபியூ மினிட்ஸ், அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணிட்டார், முடிஞ்சது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுனா நீங்கள் ரிவ்யூ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா. தேங்க்யூ. நீங்கள் யூஎஸ்டிடி வந்துட்டு இப்போ எங்கே செக் பண்ணோன்னா பைனான்ஸில் அவர் சொன்னால ஸ்பாட் வாலெட்டில் வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, ஓகே அடிஷ்னலாக எனக்கு வந்திருக்கு. அடிஷ்னலாக நீங்கள் ஓவர்வியூவில் இந்த P2P பை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வந்திருக்கு, அவ்வளோதான், அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும்.